ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள கோவிலில் வந்து கூழ் ஊற்றுறாங்க. ஸோ அது வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரும்போது கூழ், அதுக்கப்புறம் வந்து சாப்பாடும் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்களாம். என்ன சாப்பாடுன்னு தெரியல. ஐ திங்க் வந்து எனக்கு வந்து வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ் அந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து இந்த கூழ் வாங்குறதுக்கு வந்து செம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு நாங்களும் போயிட்டா அந்த வயசான பாட்டிங்கெல்லாம் உட்காந்து ஒரு அந்த புளி கரைச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து பானக்கம்னு சொல்லுவாங்க. அந்த பானக்கம், துள்ளு மாவு இதெல்லாம் கரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தா நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்குமே ஆசையாக இருந்துச்சு, இந்த மாதிரி நம்மளும் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் லெமன் ரைஸ் தான், நான் நினச்ச மாதிரியே லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் கூழ், அதுக்கப்புறம் பானக்கம், அதுக்கப்புறம் வந்து துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம வீட்டிலே வச்சுருந்த புளி தொக்கு, அதை வச்சு நம்ம லெமன் சாதத்து கூட சாப்பிட்டோம்.